1,00,000 கோடி ரூபாய் மோடி ஆட்சிக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட மோடி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அப்படி அந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை கேட்டால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ச்சி அடைவீங்க. வணக்கம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய 1.25 மணி நேர பட்ஜெட். வழக்கமாகவே தமிழ்நாட்டிற்கு கோவிந்தா. சரி, அதெல்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லணும். அதாவது இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதருக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இனிமேல் வருமான வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இந்தியனுக்கு அந்த வருடத்தில் 12 மாதம் என்றால் 12 லட்சம். இந்த 12 லட்சத்திற்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை என்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பட்ஜெட் தாக்கலின் போது சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நட்டம் எவ்வளவுன்னா ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய். அப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு மோடிக்கு வருது, மோடி ஆட்சிக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அறிவித்திருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இந்த பட்ஜெட் முடிஞ்சதுமே எல்லாருமே சாதாரணமாக பேசிக்கிட்ட விஷயம், இந்த வருடத்தினுடைய இறுதியில் பீகாருடைய தேர்தல் நடக்குது. அப்போ அதையொட்டி பீகாருக்கு விமான நிலையம், இது எய்ம்ஸ் விரிவாக்கம், அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். அப்போது இப்போ சமீபத்தில் 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 1ஆம் தேதி முடிஞ்ச 5ஆம் தேதி ஒரு மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கே, அது எங்கே? டெல்லியில். இப்போ டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து பிஜேபிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பதற்கு பின்னால் முழுக்க டெல்லி தேர்தலை மையப்படுத்தித்தான் என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. ஏன்னா டெல்லியில் மத்தியதர வர்க்கம் அதிகமாக இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே மத்தியதர வர்க்கம் என்ன நினைக்குதோ அதுதான் பெரும்பாலும் எலெக்ஷனில் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பொதுவாக மத்தியதர வர்க்கம் பாஜகவோடு கூட்டணி சேர்வதில்லை. இன்றைக்கி டெல்லியில் எப்படியாவது ஆட்சி பிடித்தாக வேண்டும் என்கிற கனவோடு இருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு அங்கு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் இந்த 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் மீண்டும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பதே இல்லை இல்லையா? படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். எத்தனை பேருக்கு 140 கோடி ஜனங்களில் எத்தனை பேருக்கு வருடத்திற்கு 12 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசாட்சிப்படி நம்ம பார்ப்போமே எத்தனை பேருக்கு இருக்கும். ஆனால் டெல்லியில் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த மக்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே தொழில் சார்ந்த மற்ற பிற நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மத்தியதர வர்க்கம் ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய இடமாக டெல்லி இருப்பதால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எப்படியாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதன் மூலமாக, ஒரு திட்டத்தை கொண்டு வரதன் மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கான ஒரு தூண்டில் தான் நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுங்கிற ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா, அதில் என்ன இந்தியாவுக்கு என்ன நடந்திருக்கு? பீகாருக்கு ஏதோ 1-2 சில விஷயங்கள் கிடச்சிருக்கு. சரி, இப்போ டெல்லி தேர்தலை மையப்படுத்தி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்திருக்கிறது? தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் கிடைக்கல. இன்னமும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கையில் அந்த செங்கல் இன்னமும் கையில் இருக்குது, பத்திரமா இருக்குது. மோடி வரும்போது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் வடை சூடுறதுக்காக இனி இப்போ தேர்தல் நேரத்தில் வருவாங்க. இன்னும் ஒரு 1.5 வருடத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்கும்போது எய்ம்ஸ்னு பேசிட்டு வருவாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் கையில் செங்கல் இருக்குது, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. சரியா? சரி, கேரளாவுக்கும் வழக்கம் போல் எதுவுமே கிடையாது. பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் எதுவுமே கிடையாது. எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கோவிந்தா தான். இப்போ நான் சில விஷயங்களை மட்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. கல்விக்காக உலகத்தில் எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு மிகப்பெரிய அளவில் பணம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடியும் நிர்மலா சீதாராமனும் இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சிக்காக 2.5% மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி சுகாதாரத்துக்கு சீனா 7.8% ஒதுக்குகிறார்கள். இந்தியா எவ்வளோ தெரியுமா? 1.8%. இந்த பக்கெட்டை எடுத்துக்கிட்டு மோடியும் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் 2014 ஒரு நாடகம் நடத்தினாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு.
அடுத்தது இன்னொரு செய்தி சொல்கிறேன், இதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறையில் ஒரு வருடத்திற்கு 8.5 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறார்கள். தனியார் துறையில் 12.2 லட்சம், முறைசாரா துறையில் 45.8 லட்சம், சுயதொழில் செய்வர் 25.5 லட்சம். ஆனால் ஆண்டுக்கு தேவை எவ்வளவு தெரியுமா? 1,20 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் அதில் பாதியை கூட இவர்கள் செய்வதில்லை அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன் சுமை இன்றைக்கு 8.7 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 42,480 பேர் மோடியினுடைய ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 12.5 லட்சம் பேர் நிலத்தை இழந்திருக்கிறார்கள். நல்லா யோசிங்க. அப்போ கல்வியில் பிரச்சனை இருக்குது, சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, அதில் எதுவுமே மேம்பட்ட நிலையில் இல்லை. விவசாயிகளுடைய நிலைமை படுபாதாளத்தில், படித்த இளைஞர்களுடைய விஷயத்தில் எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு கோவிந்தா போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஆனால் இவற்றையெல்லாம் இல்லாமலாக்கிவிட்டு டெல்லி தேர்தலை மட்டும் முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டமான இந்த 12 லட்சம் வரி விலக்கு அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் ஏதோ எல்லாருமே வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இனி இதனால் ஒரு பெரிய நன்மையை எல்லோ இந்தியர்களும் பெறப்போகிறார்கள் என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி சில இடங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான மோடியினுடைய திட்டம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது February 8 நமக்கு தெரியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.